தங்கச்சி கல்யாணம் எப்பன்னு கேட்டுட்டு இருந்தியே, இப்பதான் நேரமும் யோகமும் கூடி வந்திருக்கு. நீங்க சொன்ன சரியாதான் இருக்க சாமி. பிரதம திருஷ்டியில எல்லாம் நன்னா தான் இருக்கு. அப்போ கல்யாணத்தை போய் வச்சுக்கலாம் சாமி. இரு தர்மா சொல்றேன், எல்லாத்தையும் கொஞ்சம் நன்னா பாத்துக்கிறேன். சரி. என்ன என்ன சாமி, ஏதாவது தோஷம் இருக்குங்களா? தர்மா, இந்த சம்பந்தம் வேண்டாம். ஏன் சாமி? பொருத்தெல்லாம் சரியா இருக்குன்னு இப்பதானே சொன்னீங்க. சொன்னேன், அவங்க பொருத்தமெல்லாம் சரியாத்தான் இருக்கு. ஆனா இந்த கல்யாணம் வேண்டாம். சாமி, கொஞ்சம் தெளிவா பார்த்து சொல்லுங்க சாமி. அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் உங்களை பார்க்க வந்தேன். பாருங்க சாமி. இந்த விஷயம் நீ சொல்லித்தான் எனக்கே தெரியும். பத்திரிகை அடிச்சு பந்தல் போட்டு மேடை வரைக்கும் வந்த கல்யாணம் எத்தனையோ நின்று போயிருக்கு. இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல. வேற ஒரு பையனை பாரு, வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம். சாமி, உங்களுக்கே நல்லா தெரியும், என் தங்கச்சி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி வச்சிருக்கேன். இது அவ வாழ்க்கை பிரச்சனை. அவன் மனசால விரும்பின ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு எப்படி சாமி என் வாயில சொல்றேன்? எனக்கு என் தங்கச்சி சந்தோஷத்தை விட வேற எதுவும் பெருசா தெரியல. நாள் குறிங்க சாமி. தர்மா, அவ சந்தோஷம்னே பேசுறியே. இந்த கல்யாணத்தை பண்ணா உனக்கு ஆபத்துன்னு போய் சொல்லு. அதையும் மீறி அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவாளா? என்ன சாமி சொல்றீங்க? சூரியனின் பெயர் கொண்டோன் சக்தியோடு பிணையும் தருணம். சக்தி பிறந்தால் சாந்தி கிடைக்கும். அக்தன்றி சிவம் பிறந்தால் 6-8 மாதங்களில் ஐயோ என்று போவான் உமையவளின் சோதரனை. சூரியனின் பெயர் கொண்டோன், சூரியனுக்கு இன்னொரு பெயர் அருண். சக்தியோடு பிணையும் தருணம், சக்திக்கு தேவின்னு இன்னொரு பேர் இருக்கு. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா சக்தி பிறந்தால் சாந்தி கிடைக்கும். பெண் குழந்தை பிறந்தால் நிம்மதி கிடைக்கும். அக்தன்றி சிவம் பிறந்தால் ஆண் குழந்தை பிறந்தால் 6-8 மாதங்களில் 4 வருஷத்துக்குள்ள ஐயோ என்று போவான் உமையவளின் சோதரனே. தேவிய உமையவள்னு சொல்லுவாங்க. ஆண் குழந்தை பிறந்தால் தேவியோட கூட பிறந்தவன், அதாவது நீ 4 வருஷத்துக்குள்ள உன்னுடைய உயிர் போகும். இன்னமா உனக்கு யோஜனை? தர்மா, இந்த விஷப்பரீட்சை வேண்டாம். கல்யாண பந்தல் போடுற மூங்கில்ல பாடையை கட்டக்கூடாது. மாப்பிளைக்கு இருக்கிற ஒரு சின்ன தோஷத்தை நிவர்த்தி பண்ண சாஸ்திரங்களை பார்த்தேன். அந்த சாஸ்திரங்கள் வழிகாட்டினபடி ஓலைச்சுவடிய புரட்டினப்ப உனக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது தெரிஞ்சது. சாமி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமே, பார்த்து சொல்லுங்க. பரிவதன் பெயரால் பரிகாரம் ஏதுமில்லை. கிரகத்தின் ஆட்சிதனில் மரணம் விட்டால் வழியும் இல்லை. பரிவுங்கிற பெயரால இந்த விஷயத்துக்கு எந்த பரிகாரமும் இல்லை.
ஓலைச்சுவடியை மீறி தேவிக்கு இந்த வரனோட கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் கிரகங்களுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவே. அப்ப மரணத்தை தவிர வேற வழியே இல்லை. தர்மா, தேவிக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்கறது தான் எல்லாருக்குமே நல்லது. உன் தங்கச்சி மேல இருக்கிற அளவுக்கு மீறிய பாசத்தால நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. போதும் போதும், இந்த பொம்பளைங்களே நம்ப கூடாது. ஏன் ஆம்பளைங்களை அழ வச்சுட்டு அவங்க மட்டும் நல்லா சிரிச்சிட்டு இருப்பாங்க. நான் எப்ப உங்களை அழ வச்சேன்? ஆமா, எங்க அண்ணன் பாக்குற மாப்பிள்ளையே தான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டு வந்தியே, அப்ப என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? அதெல்லாம் இப்ப எதுக்கு? இப்பதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. சரி, உங்க அண்ணன் வேற மாப்பிள்ளை பார்த்திருந்தா நீ கல்யாணம் பண்ணிருப்பியா? கண்டிப்பா பண்ணிருப்பேன். என்ன மனசுல வச்சுக்கிட்டு வேற ஒருத்தரோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்திருப்பியா? உன்னால முடியாது. அப்படியே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நீ ஒரு நடப்பினமா தான் வாழ்ந்திருப்ப. என் அண்ணனுக்காக நடப்பின என்ன பணமாகறதுக்கு கூட நான் தயாரா. எல்லாரும் சாப்பிட்டு தான் போனோம். என்ன தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சோடனே நம்ம கல்யாணம் சொன்னியே, அதான் முடிஞ்சிருச்சே. கையோட நம்ம கல்யாணத்துக்கு நாள் குடிச்சிட்டு போக சொல்ல. ஐயர் போயிட்டு இருக்காரு. என்னது, ஐயர் போயிட்டு இருக்காரா? எல்லாரும் நல்லபடியா கவனி. நான் வரேன். நம்ம கல்யாணம் எல்லாரும் சாப்பாடு குடிக்கணும்னு சொல்றல. வாங்க உள்ள போங்க. சாமி, ஒரு நிமிஷம். என்ன சாமி இது? கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு தட்சணை வாங்காம போறீங்க? தர்மா, இவ்வளவு நேரமா நெருப்புக்கு முன்னாடி உட்கார்ந்து மந்திரம் சொன்னேன் நான் நினைச்சேன். நெருப்புக்கு மேலேயே உட்கார்ந்து சொன்னப்பா, என்ன விட்டுருப்பா. சாமி, ஜாதக விஷயத்த கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டேன். ஜாதக விஷயம் நம்ம 3 பேரை தவிர யாருக்கும் தெரியாது. 3 பேருக்கா? உனக்கு, எனக்கு, அந்த ஆண்டவனுக்கு. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறவில்லை, மனிதன் மாறவில்லை. அம்மா, ஆஹா, ஆமா, என்னடா சைக்கிள் ஓட்டுறீங்க? என்ன சைக்கிள் ஓட்டுறீங்க? கொஞ்சம் சுதாரிச்சு பிரேக் பிடிக்கல, நான் என்ன ஆயிருப்பேன். எனது ஏன் சைக்கிளுக்கு நீ பிரேக் பிடிச்சியா? டேய், ஓ வண்டிக்கு எதுக்கு பிடிக்கிறேன்? நானு என் வண்டிக்கு பிடிச்சதா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுல உன் வண்டி? இதான வண்டி. ஏடா ஏன் வண்டிடா இது? ஏன் வண்டிடா? ஏன் வண்டி போய் ஓட்டிட்டற? ரத்தம் சிந்தி வாங்க வண்டிடா. டேய், அடி பல்ல கட்டிடுவேன். அட இந்த பக்கம் சோடல கேடப்பா, ஏன் போய் சண்டை போடுறீங்க? இரு. ஏய், நான் சொல்றேன். ஐயா, அவனும் சைக்கிள்ல வந்தா, நானும் சைக்கிள்ல நீ வந்தேன். சைக்கிள்ல வந்தியா? பாத்தீங்களா குறுக்க பேசுறேன். ஏய், குறுக்க பேசாத, கேட்டிட்டு இருக்கோம்ல. நான் தள்ளிட்டாங்க வந்தேன். வேணும்னே வந்து ஓங்கி மோதி, இங்க பாருங்க, கையில ரத்தத்தை பாருங்க. அடிபட்டது கூட கேட்கலங்க.
ஏன் சைக்கிள் அவன் சைக்கிள் இருக்கிறான் ஒருத்தர் எப்படி 2 சைக்கிள் வர முடியும் ஏண்டா ஏண்டா கவனம் முடியே இல்ல. சரியில்லைங்க ஏன்னா அவர் கையில ரத்த விட கூட பொறுப்படாம இருக்காரு. நீ சைக்கிள் கேக்குறியா? எத்தனை பேரை கிளம்பி இருக்கு இப்படி? போங்க தம்பி. நீங்க போங்க. வேகமா ஆஸ்பத்திரிக்கு போய் முதல்ல ஊசியை போடுங்க. ரொம்ப நல்லதுங்க நல்லா இருப்பீங்க போங்க நீங்க. தம்பி. பட்ட பகல்ல கொல்ல பட்ட பகல்ல தம்பி அறியல ஏன்டா இப்படி அடுத்த நிமிஷத்துக்கு ஆசைப்படுறீங்க? ஒழுங்காரு போடா. ஏன் சைக்கிள் யாரு? போடா. எது ஐயா ஏன் சைக்கிள வாங்கி கொடுத்துட்டு ஐயா ஒரு மனுஷன் 2 பொருள் வச்ச கூடாதா? திருடனாய் பார்த்து திருந்தா விட்டா திருட்டையும் ஒழிக்க முடியாது. கடவுளே, என்னை சுத்தி இருக்கவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷம் அப்படியே இருக்கணும். அதுக்காகவாது தேவிக்கு பெண் குழந்தை பிறக்கணும். வணக்கம் சார். தர்மா, என்ன சார்? தேவிக்கு எத்தனாவது மாசம்? 7வது மாசம். பையங்கிறேன் பொண்ணுங்கறேன் பையங்கிறேன் பொண்ணுங்கறங்க. ஏன் மருமகளுக்கு பையன் தான் பிறப்பான்னு அடிச்சு சொல்றேன். அதே உங்க மருமகளுக்கு பொண்ணு தான் பிறக்கணும்னு நான் அடிக்காம சொல்றேங்க. என்ன என்ன கவுண்டரே? இல்லைங்க, நம்ம தேவிக்கு பையன் தான் பிறப்பான்னு நான் சொல்றேன். இவன் பொண்ணுங்கிறான். இவன் என்ன பெரிய ஜோசினா? எந்த குழந்தை பிறந்தா வாங்க. அப்படி இல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்னது இப்ப பொதுவா ஒண்ணு பண்ணுவான். என்னது பண்ற? காசு சுண்டி போட்டு பாப்போம். தலைப்பக்கம் விழுந்தா பையன், பூ பக்கம் விழுந்தா பொண்ணு. இங்க என்ன இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது? காசுல சொல்ற? அதுக்கே சுண்டி பாக்குறாங்க. இதுக்கு சொன்னா வச்சிருந்த ₹1 போச்சு. சரி நம்ம வடிவேல் முருகன் தானே பட்டி போட்டு வாங்கிக்கலாம். ஒரு நிமிஷம் என்ன கடைசியா ஒரு சான்ஸ். ஆ. கிளி ஜோசியம் பார்த்து ஆனா பண்ணா முடிவு பண்ணிக்கிறோம். ஜோசியமா? ஆம்பளை சாமி வந்தா ஆம்பளை பிள்ளை, பொம்பளை சாமி வந்தா பொம்பளை பிள்ளை. ஏன் மாத்திருமே? எப்படி? ஆம்பளை சாமி வந்தா பொம்பளை புள்ள, பொம்பளை சாமி வந்தா ஆம்பளை புள்ள. என்ன தம்பி சொல்றீங்க? ஐயோ, தம்பி சீக்கிரம் வாங்க. பிடிக்கல போல இருக்குது. நான் வர்றேன். பெருசு ஒரு நிமிஷம். என்ன போட்டி உங்களுக்கு எனக்கு தான், ஆ. அவருக்கு நமக்கும் இல்ல. அப்படியா? பின்ன ஜோசியம் பார்க்கலையா? ஆ. சரி உட்கார் பாத்துறலாம். போடியா 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 ஏய், போடி. கிளி அவனுது. நீ எதுக்கு ஏழ விடுற? வாய் முடுற. பேர் என்னங்க? அது ஆனா பொண்ணான்னு தெரியல. தோராயமா ஏதோ ஒண்ணு எடுக்க சொல்லு. வா 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 வந்து ஒரு சீட் எடு. வா வா வா. ஆமா, இது என்ன பொட்டை கிளியா ஆண் கிளியா? பெண்களுங்க. பெண் கிளியா? பாத்தீங்களா கிளியே பொண்ணு ஆ. ஜெயிச்சிட்டேன் இதுலயே. ஏய், இது பொட்டை கிளிடா. பொம்பளை சாமி தான் எடுக்க, ஆம்பளை புள்ள தான் பிறக்க போறான். நான் தான் ஜெயிப்பேன். எடுத்துருச்சு பாரு. பாப்போம் பாப்போம் பாப்போம். பாரு பாரு. ஐயோ, என்னது ஆம்பளை சாமி பாதி பொம்பளை சாமி பாதி வந்திருக்குது? அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னா திருவிளையாடல் ரிலீஸ் ஆக போகுது. ஆ. புரியல? ஆஹா. ஒன்றானவன் உருவில் மூணு கிளி இறந்த பறந்துரு. என்ன எந்த சத்தத்தையும் காணோம்? இவ்வளவு நேரம் என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். சும்மா சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இது பொண்ணுதான், அதனாலதான் அமைதியா உன்ன மாதிரியே அடக்கமா தங்க குட்டியாட்ட இருக்கு. இது பாருங்க, இதோட இந்த பேச்சை நிறுத்துங்க. நமக்கு பையன் தான் பிறப்பான், பையன் தான் பிறப்பான். அட, நீ என்னதான் சொன்னாலும் சரி, பொண்ணு பொண்ணு பொண்ணுதான் பிறக்கும். இல்ல பையன் தான். சந்தேகமே இல்ல, பொண்ணுதான். இல்ல கண்டிப்பா பையன் தான் பிறப்பான். அண்ணா இது பாருண்ணா, இவர் எப்ப பார்த்தாலும் பொண்ணுதான் பிறக்கும் பொண்ணுதான் பிறக்கும் சொல்லிட்டே இருக்காரு. நீயே சொல்லுண்ணா, எனக்கு பையன் தானே பிறப்பான். சொல்லுண்ணா. நீ ஆசைப்படுற மாதிரியே உனக்கு பையன் தான் பிறப்பான். இப்ப சந்தோஷம் அப்படியா? ஐயோ, என் அண்ணனா அண்ணதான். பார்க்கலாம். ஆத்தா, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா என் பொண்டாட்டி காலத்துல நிரந்தரமா தாலி இருக்கணும். அது ஓங்கையில இருக்கு, சொல்லிவிட்டேன். சின்னவள ஓடியாடா, பெரியவள ஓடியாடா, ஓடியாடா ஓடியாடா. வாங்கடா கண்ணுங்களா ஓடியாடா. ஆத்தா வாங்கடா வாங்கடா வாங்கடா. கண்ணு சுத்தியாங்கடா, யார் வந்துட போறாங்க? மோசமான பயலாச்சே. அடியே வாங்கடி, சீக்கிரம் வாங்கடி. எவனோ ஏமாந்த ஒரு மாட்டை ஓட்டிட்டு வந்து காட்டி இவன் கண்ணு நம்பி என் பொண்டாட்டிகளை காப்பாத்தி ஆகணுமே. சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே நான் அதுக்காக அமுக்கல, இதுதாரடி. டேய், யாராவே கோயிலுக்கு முன்னால வேட்டி எடுத்துட்டு அமலமா இருக்கிறது? அது ஒண்ணு இல்லைங்க, கம்மாயில குளிச்சிட்டு வேட்டி காய போட்டுக்கோங்க. மேல வேட்டி தெரியுது, கீழே சேலை தெரியுது. அது வேற இது வேறங்க. கோயில்ரா, குடும்ப நடத்தி ஆத்தாவை அப்புறப்படுத்திடாதீங்க, அழிச்சிருவா. போயிட்டானா? நல்ல வேளை என் பொண்டாட்டி அவன் கண்ணுல இருந்து தப்பிச்சிச்சு. வேற விஷயம். நீ என்னையா விஷயம் அது? ஒரு கூறு கட்டவள அவன் இருக்கானே, எமகாத பெத்தமையன். அவன் முன்னாடி எந்த பொருள் 2 பொருள் கொண்டு போக கூடாது.
அப்படித்தான் ஒரு நாள் ஒரு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு ஒரு சைக்கிளை உருட்டிக்கிட்டு வந்தேன். வேணும்னே வந்து மோதி என் சைக்கிளை விழுந்துபிட்டு ஒரு சைக்கிள் எடுத்து சொல்லி உருட்டிட்டு போயிட்டாண்டி. யோ, சைக்கிளுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? ஓடி கிறுக்கு போய் மாவள. சைக்கிள் 2 பொண்டாட்டி 2டி. லட்சுமி, அண்ணனுக்கு காஃபி போடுறதுக்காக தானே பால் கறக்குற. பேசாம நில்லு. என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? ஐயோ தேவி, 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 என்னாச்சுமா? என்னாச்சு உனக்கு? உன்னை யாருமா இதெல்லாம் பண்ண சொல்றது? தேவி, 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 அருண், நீ போய் வண்டி எடு. காஃபி குடிக்கிற நான் செத்த பேரு. என்னங்க? கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ரிசெப்ஷன்ல ஃபார்ம் கொடுப்பாங்க, சீக்கிரம் போய் சைன் பண்றாங்க. என்ன சார்? காம்ப்ளிகேட்டட் அது இதுன்னு சொல்றீங்க, பயப்பட மாதிரி. எங்களால ஒண்ணும் சொல்ல முடியாது, டாக்டர் வந்தா கேட்டுக்கோங்க சார். சரி. அருண், நீ ஒண்ணும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாத்தையும் எடுத்து வைங்க சீக்கிரம். டாக்டர், யாரை கேட்டாலும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன்றாங்க. என் தங்கச்சி எப்படி இருக்கா? நாங்களே டென்ஷன்ல இருக்கோம், டியூட்டியை செய்ய விடுங்க ப்ளீஸ். டாக்டர், மாப்பிள்ள, தலைப்பிரசவம் அப்படிதான் இருக்கும், நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. ஆமா தம்பி, தேவிக்கு ஒன்றும் ஆகாது, நல்லபடியா பிரசவம் நடக்கும், பயப்படாதீங்க. பேஷண்ட் வார்டுக்கு வந்தாச்சு, ஒவ்வொருத்தர போய் பாருங்க. ஓகே, நீங்க போங்க. நீங்க போங்க. போங்க அருண். குடுங்க குடுங்க குடுங்க. ஐயோ, ஹேய், இங்க பாரு, அம்மாவை பாரு. அருண், என்கிட்ட கொடுங்களேன். என்ன செவப்பா அம்மா மாதிரி இருக்க. ஆசைப்பட்ட மாதிரியே பையன் பிறந்திருக்கு. சந்தோஷம் தானே? ஆகா, வந்துட்டாரு வந்துட்டாரு, சின்ன எஜமா வந்துட்டாரு. அங்கய்யா, உங்களுக்குன்னே உருளாரி பூ வாங்கி வச்சிருக்கேன், வாங்க. வாங்க, மெதுவா வா. நட. ஆஹா, வாங்கய்யா வாத்தியாரையா, வரவேற்க வந்தோம் ஐயா, ஏழைகள் உங்களை எதிர்பார்த்து நின்றோம் ஐயா, வாங்கய்யா. என்ற பேர குழந்தைக்கு மேல இருந்து பூ போட்டு இப்பவே காக்கா பிடிக்கிறியாக்க? அட மெதுவா போடு, கீழே வந்து போட மாட்டியாக்க? டேய் பாத்து. அட பாத்து போடு, பச்சை குழந்தை பார்த்தா போறது என்ற கண்ணு ராசு. அப்பனே ஆண்டவா, எங்க சின்ன எசமானுக்கு தீர்க்க ஆயுச குடுறா. அவர் வீடு புகுற நேரம் இந்த வீடு பூரா ஒரே அமர்க்கலமா இருக்கணும். ஏய், உம்மாரி சிரிக்கிறா. உள்ள போமா. வாங்க. வாங்க. வேலு, டேய் வேலு. அருண், ஒரு நிமிஷம். என் ராசா குட்டி வீட்டுக்கு வந்தது எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடணும். நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற எல்லாருக்குமே ஒரு மாசம் சம்பளத்தை போனஸா கொடுங்க. சந்தோஷம். அண்ணா, எனக்கு போனச்சே. டேய், அதெல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு. பாத்தீங்களா, உங்களுக்கு சம்பந்தியானல இருந்து என் வம்புடுத்திட்டே இருக்காரு, என்னை மதிக்க மாட்டேங்கிறாருண்ணா. ஏய்,
டேய் உனக்கு எதுக்குடா போனஸ்? நீ இந்த வீட்டை ஒருத்தன் தானே. என்னடா வேணும்? ஏன் அழற? குழந்தைய கொஞ்சினது போதும், என்கிட்ட கொடு. என்னப்பா எல்லாம் இங்கே நின்று இருக்கீங்க? போய் சாப்பிடுங்க. செல்வி, எல்லாரும் கவனி. டேய், என்னம்மா இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்? நீ போய் ரெஸ்ட் எடு, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். மெதுவா. டேய், அம்மா பாரு, அம்மா பாரு. மாமா கிட்ட நான் பாத்துக்கிறேம்மா. டேய் கண்ணா, அடே மாமாவை பாக்குறியா? செல்ல கண்ணு. டிவி ஆஃப் பண்ணிடலாமா? தூக்கம் வருது இல்ல? என்ன சத்தம்? ஏய் பாத்து. ஏய், கையை கிழிச்சுக்கிற போது. கண்ணாடி தானே உடஞ்சிச்சு, வேற மாத்திக்கிட்டா போச்சு. அதுக்கே கவலைப்படுறேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ போ. போமா போமாண்ணா.